உலகத்துல எத்தனையோ ஒர்க் அவுட் வரலாம் போலாம். ஆனா ராஜா மாதிரி கெத்தா இருக்கணும்னா நம்ம யோகாவுல இருக்கிற சூரிய நமஸ்காரம் ஒண்ணு மட்டும்தான். சூரிய நமஸ்காரம்னா கைகூப்பி நிக்கிற விஷயம் மட்டும் நினைச்சிட்டு இருக்கீங்களா? நம்ம முன்னோர்கள், யோகிகள், சித்தர்கள், பெரிய பெரிய மகான்கள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய உலக மகா அறிவியல்னே சொல்லலாம். இந்த பயிற்சிக்குள்ள இருக்கிற அடிப்படையான விஷயத்தை கேட்டா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. தொப்பை குறையுது, சாமினா ஏறுது, முகம் பளபளக்குது. நம்ம கிட்ட இருக்கிற 72,000 நாடி நரம்புகளையும் சுறுசுறுப்பாக்குது. அதே சமயத்துல தலையிலிருந்து கால் வரைக்கும் ரத்த ஓட்டம் போய் மூளையை செம ஷார்ப்பா வச்சுக்குது. நம்ம சூரிய பகவான் முன்னாடி காலையில சூரிய நமஸ்காரம் 12 ஸ்டெப்ஸும் செய்யும் பொழுது நமக்கு விட்டமின் டி ஃப்ரீயா கிடைக்குதுங்க. அதே சமயத்துல நம்மளுடைய சுரப்பிகள், இப்ப தைராய்டு சுரப்பி எல்லாத்துக்குமே தெரியும். இப்ப தைராய்டு சுரப்பி கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த சூரிய நமஸ்காரம் நம்ம பண்ணும்பொழுது கழுத்தை நம்ம லிஃப்ட் பண்ணி பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா அங்க தைராய்டு கிளான்ஸ் ஆக்டிவேட் ஆகுது. அதே சமயத்துல தைராய்டு கிளான்ஸ் எப்படி ஆக்டிவேட் ஆகுதுன்னா அங்க இருக்கிற சக்கராஸ் ஆக்டிவேட் ஆகுது. முக்கியமா சூரிய நமஸ்காரத்துல எல்லா சக்கராஸும் ஆக்டிவேட் ஆகுது. நமக்கு 7 சக்கராஸ் இருக்கு. அந்த 7 சக்கராஸும் ஆக்டிவேட் பண்ற ஒரே ஒரு பயிற்சி என்னன்னு பாத்தீங்கன்னா சூரிய நமஸ்காரம் மட்டும் தாங்க. வாங்க சூரிய நமஸ்காரம் எப்படி படிப்படியா ரொம்ப ரொம்ப ஈஸியா பண்றதுன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். இப்ப சூரிய நமஸ்காரம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வார்ம் அப் அவசியம். ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சூரிய நமஸ்காரம் நம்ம 12 ஸ்டெப்ஸ் பண்ணும்பொழுது முன்னாடி ஃபுல்லா வளைவோம், பின்னாடி முதுகெலும்பு வளையணும், கைகள் பேலன்ஸ் பண்ணி நிக்கணும். அதுக்காக வேண்டி எல்லா ஜாயின்ட்ஸுக்கும் நம்ம ஒரு மூவ்மெண்ட் குடுத்துட்டோம்னா, நம்ம சூரிய நமஸ்காரம் செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம மூட்டுக்கள மெதுவா அசைவு குடுக்குறோம். மெதுவான அசைவு தான் குடுக்கணும். நீங்க 5 டைம் செய்யலாம், 10 டைம் பண்ணலாம். அடுத்து இடுப்புக்கு ஒரு சின்ன மூவ்மெண்ட் கொடுத்தா போதும். இது போல 10 தடவை பண்ணலாம். நம்மளுடைய ரிஸ்ட்டுக்கு வலதுபுறம், இடதுபுறம் ஃபுல் மூவ்மெண்ட் கொடுக்கலாம். ஒரு சின்ன மூவ்மெண்ட் ஷோல்டருக்கு. ஒரு சின்ன மூவ்மெண்ட் நெக்குக்கு. இது எல்லாமே நீங்க 10 டைம் பண்ணலாம். முதல்ல சூரிய நமஸ்காரம் பண்ணும்பொழுது நம்ம நிக்கிற நிலை எப்படி இருக்கணும்னா, உங்களுடைய கால்கள் அந்த கார்னர்னா உங்களுடைய பெருவிரல், சுண்டு விரல், பின்னாடி குதிகால் 4 கார்னரும் உங்களுடைய மேட்ல நல்லா பதிஞ்சு இருக்கணும். அடுத்தது உங்க கைகள் தொடைப்பகுதியை தொட்டு இருக்கணும். உங்களுடைய தோள்பட்டை பகுதி, உங்களுடைய செஸ்ட் பகுதி நல்லா விரிஞ்சு இருக்கணும். கண்கள் மூடி 5 மூச்சு எடுத்து விடணும். மெதுவான உள்மூச்சு, மெதுவான வெளிமூச்சு. இப்போ சூரிய நமஸ்காரம் 12 நிலை இருக்கு. இதில் ஃபஸ்ட்டு நான் வலது கால் பின்னாடி எடுத்து வச்சு செய்கிறேன். அதே போலவே இடது காலும் நம்ம செய்யணும். முதல் ஸ்டெப் கைகளை பக்கவாட்டில் கொண்டு போயிட்டு நமஸ்காரம். இது உங்களுடைய கட்டை விரல் உங்களுடைய அநாகத சக்கராவில் டச் ஆகிருக்கணும். பார்வை நேராக பார்க்குற மாதிரி இருக்கணும். இப்போ நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணணும். உங்களுடைய கால் பாதங்கள் மேட்டில் பதிஞ்சிருக்கா அப்படின்னு உணர்ந்து பார்க்கணும். கைகளில் ஒரு கேப் இல்லாமல் உள்ளங்கை பதிஞ்சு இருக்கணும். அடுத்த ஸ்டெப் 2 கைகளையும் முட்டி மடக்காம காது பக்கத்துல கொண்டு போய் டச் பண்ணிட்டு கால் முட்டி மடக்க கூடாது. மெதுவா உங்களால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு பெண்ட் பண்ணணும். அடுத்த நிலை அப்படியே நீங்க கைகளை கொண்டு போயிட்டு இதுலயும் கை முட்டி மடங்கக்கூடாது, கால் முட்டி மடங்கக்கூடாது. பாதஹஸ்தாசனம். உங்களுடைய 2 கால்களுடைய கட்டை விரல், கையினுடைய பகுதி எல்லாமே விரலுடைய பகுதி ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். தலை குனிஞ்சு முடிஞ்ச அளவு உங்களுடைய கால் முட்டியத்தோட ட்ரை பண்ணணும். அடுத்த நிலை உங்களுடைய வலது காலை பின்னாடி கொண்டு போயிட்டு கால் முட்டி லேசா மடக்கி பாதங்களை வெளிப்புற பார்த்து உங்களுடைய கைகள் கால் 3 ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி வச்சு உங்களுடைய கழுத்து நல்லா லிஃப்ட் பண்ணி பார்க்கணும்.
அடுத்த நிலை, 2 காலையும் பின்னாடி கொண்டு போயிட்டு, கைகள் நல்லா பதிஞ்சிருக்கணும். கால் விரல்கள் தரையில டச் ஆயிருக்கணும். உங்களுடைய இடுப்பு பகுதி வளையாம நேரா ஒரு பெஞ்ச் மாரி இருக்கணும். தலை ரொம்ப குனியக்கூடாது. கை முட்டி வளையக்கூடாது. அடுத்து 2 கால்களையும் முட்டியும் மடக்கி மெதுவா உங்களுடைய ஃபோர்ஹெட், உங்களுடைய நெத்திய தரையில வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அடுத்த நிலை, மெதுவா அந்த நிலையிலிருந்து ரிலீஸ் ஆகி உங்களுடைய சின் பகுதி, தாடை பகுதி தரையில தொட்டு உங்களுடைய உள்ளங்கைய தரையில ஊனி உங்க கால் பகுதி, முட்டி பகுதியை தரையில ஊனி உங்களுடைய விரல் பகுதி சப்போர்ட், கால் விரல் சப்போர்ட்டோட மெதுவாக உங்களுடைய இடுப்பை நீங்க லிஃப்ட் பண்ணணும். அடுத்த நிலை, முதல்ல முட்டியை ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மெதுவா உங்களுடைய ஷோல்டரை உயர்த்தணும். புஜங்காசனம். அப்படியே மெதுவாக முட்டி சப்போர்ட் பண்ணி கால் பாதம் நல்லா பதிஞ்சிருக்கணும். உங்களுடைய கால் பகுதி நல்லா தொட்டு இருக்கணும். உங்களுடைய ட்ரைசப் பைசப்ஸ் நல்லா தொட்டு இருக்கணும். தலை ரொம்ப குனியக்கூடாது. கைகள் நல்லா பதிஞ்சிருக்கணும். உள்ளங்கை பதிஞ்சிருக்கணும். பாதங்கள், கால் பாதங்கள் தரையில பதிஞ்சிருக்கணும். ஒரு பிரிட்ஜ் மாதிரி. இப்போ நான் ஃபர்ஸ்ட் வலது காலை கொண்டு போனேன். இப்போ திரும்ப வலது காலை தான் முன்னாடி கொண்டு வரேன். அடுத்த நிலை, பாதஹஸ்தாசனம். உங்களுக்கு முடியலைன்னா இங்க கூட ஹோல்டு பண்ணிக்கலாம். ஹோல்டு பண்ணி தலை வந்து டச் பண்ணி ட்ரை பண்ணலாம். கை முட்டி மடங்காம வரணும். கால் முட்டி மடங்கக்கூடாது. நமஸ்காரம். முடிஞ்சு வெளியில வரும் பொழுது இதே பொசிஷன்ல தான் வரணும். இப்போதான் உங்களுடைய பாதத்தை ரிலீஸ் பண்ணணும். இப்போ நான் வலது கால் பண்ண மாதிரியே நீங்கள் இடது காலும் செஞ்சு முடிச்சாதான் ஒரு சுற்று நிறைவடையுது. இப்போ சூரிய நமஸ்காரம் நம்ம கற்றுக்கிட்டோம். இதை நீங்கள் டெய்லி உங்கள் லைஃப்பில் தினமும் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் பண்ணீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் இருக்க டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாம் நீங்கி உங்கள் மைண்டும் உங்கள் பாடியும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நன்றி, வணக்கம்.